அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் 7ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருங்கய்யா. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ சிம்ம லக்னம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுங்கய்யா. அவங்களுடைய தசாபுத்தி கட்டம் இதெல்லாம் வலிமையை வச்சு 7ஆம் இடம் வருங்கய்யா. சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை இயக்குதுங்கய்யா. சிம்ம லக்னத்துக்கு 3 கூடவனை இயக்குதுங்கய்யா. 3ங்கிறது சுயமுயற்சி, சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் 3 சுயமுயற்சி, 11ங்கிறது லாபஸ்தானம், 7ங்கிறது திருமணம். லக்னத்துக்கு ராகு வந்துருச்சு. ஜாதகரே தன்னுடைய சுய முயற்சியில் வருமானம் ஈட்டி அவங்க சொந்த அப்பா அம்மாவை எதிர்பார்க்காம அவங்களே பணம் செலவு பண்ணி திருமணம் பண்ணுவாங்க. சிம்ம லக்னத்துக்கு இது நல்ல ஒரு அற்புதமான அந்த ராகு இது பயிற்சிங்கய்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருங்கய்யா. 12ஆம் இடத்தை இயக்குறாருங்கய்யா. 2ஆம் இடத்தை இயக்குறாருங்கய்யா. பேச்சில் கவனமாக இருக்கணுங்கய்யா. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். கன்னியே வந்து ஜாமீன் கழுத்து போட்டு சிக்கலாகிறதுங்கய்யா. கன்னி மிதுனம்லாம் அடுத்த ஒரு கடமையை கொடுத்து சிக்கலாகிறதுங்கய்யா. இவங்க அந்த மாதிரிலாம் 2ஆம் இடம் பணம், 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு வருமான ஸ்தானம், 12ஆம் இடங்கிறது விரயம். யாருக்கு கடன் வாங்கி கொடுத்து விரயம் சந்திக்கக்கூடாது. இவங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் உடனே கிடைக்குங்கய்யா. கடகத்துக்கும் வெளிநாடு போகிறது நல்லது செய்யுங்கய்யா. அப்போ இவங்களுக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 6ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 2ஆம் இடங்கிற வருமான ஸ்தானத்தை இயக்குறாரு. கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தையும் இயக்கிறாரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தையும் இயக்குறாரு. எங்கேயா வெளிநாடு போய் தொழில் செஞ்சுக்கலாமா? செய்யலாம். வேலைக்கு வருமானமே இல்லை, வேலையே இல்லை, 6ஆம் இடம் வேலை இல்லை, இந்த வேலையை வச்சுக்கோ, இதான் ராகுங்கய்யா. ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போறியா? கடைவையும் தொழில் ஆரம்பிக்க போறியா? 2ஆம் இடம் பணம் வேணுமா? 6ஆம் இடம் கடன் வேணுமா? 10 தொழில் வேணுமா? இதை வச்சுக்க, இதாங்கய்யா ராகு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணணுமா? 12ஆம் இடங்கிறது பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கய்யா. இப்படி மாற்றி விடுங்கய்யா. அவங்களுக்கும் நல்லா இருக்குங்கய்யா. அதே மாதிரி பேச்சில் கவனமாக இருக்கணுங்கய்யா அவங்க. அதே மாதிரியே துலா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றாருங்கய்யா. துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாருங்கய்யா. துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாருங்கய்யா. துலாம் லக்னத்தையே ராகு இயக்குறாருங்கய்யா. ஸோ அப்போ துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம் குழந்தை பேர், பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம், இவங்களுக்கெல்லாம் நற்பலனை தருங்கய்யா. இவங்களுக்கு யோக பலன்களையே செய்யுங்கய்யா. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டிங்கய்யா. 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி, 10ஆம் இடம் தொழில் பண்ணுற இடத்த வீட்டுக்கே மாற்றிடலாமா? அல்லது வீட்டுக்கிட்டேயே தொழில் பண்ணுற நிறுவனத்தை உருவாக்கலாமா? இல்லை அம்மா பேரில் தொழில் செய்யலாமா? 4 அம்மா 10 தொழில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகத்துக்கு 8ஆம் இடங்கய்யா. 8ஆம் இடம். இப்போ இவங்களும் வண்டி வாகனத்தில் பொறுமையாக இருக்கணும். வாகன விபத்து, இன்சூரன்ஸில் பணம் போடுறது இதெல்லாம் கொடுக்குங்கய்யா.